ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து என் வின்டர்ஸ் அண்ட் வேக்ஸ் த விண்ட் இன் ஸ்ப்ரிங் ஹில் ஸ்ட்ரீமோட எபிசோட் 11 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்குவாங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்கும்னா வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சாங்கியாங் கூட வந்து ஒரு எம்வி ஷூட் பண்ணியிருப்பாள். அதோட ஃபுட்டேஜை வந்து நம்ம ஷிங்லாங் வந்து வென்சு கிட்டேருந்து கேட்பான். ஆனால் வந்து வென்சு அவங்க அப்பா கிட்டே என்ன சொல்லியிருப்பான்னா, ஷென்சு கிட்டேருந்து எல்லா இதையுமே வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து ஷிங்லாங்காக மட்டும் நம்ம வென்சு வந்து ஒரு காப்பி வச்சுருப்பான். அதை வந்து அனுப்பி விடுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங்கோட தம்பி ஷிங்டியான் வந்து ஷூட்டிங் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான். அதனால் அவன் வந்து மோடிக்கு போய் ஷூட்டிங் வந்து ரெடியாக போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஷிங்லாங் என்ன பண்ணுறான்னா வந்து சாங்கியாங் இல்லாத வருத்தத்தில் வந்து நான் இனிமேட்டுக்கு வந்து மோலியை விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் தங்க போகிறேன், அதுவும் தனியாக தங்க போகிறேன், யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து வென்சு கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறான். வென்சுவும் பார்த்து இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்டியன் வந்து 2 பிரேஸ்லெட் எடுத்துகிட்டு வரான். ஒன்று வந்து ப்ளூ கலரு, இன்னொன்று வந்து சாண்டில் கலரு. நம்ம ஷிங்லாங் வந்து என்ன சூஸ் பண்ணுறான்னா வந்து சாண்டில் கலர் சூஸ் பண்ணுறான். ஏன்னா வந்து எர்த்தோட கலர் அது தானே, அதுவும் இல்லாமல் அவன் மவுண்டெயினில் இருக்கான், அதனால சாண்டில் தான் சூட் ஆகும்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அப்போ தான் ஷிங்டியன் வந்து உன்னோட பேர் ஷிங்லாங், உன்னோட பேருக்கு வந்து நீல கலர் தான் செட் ஆகும் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை நான் வந்து சாண்டில் கலரே எடுத்துக்கிறேன், சாண்டில் கலர்னால் எர்த்து இந்த மண்ணோட கலர் தானே, நான் அதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து சாண்டில் கலர் எடுத்துட்டான். அப்புறமேட்டுக்கு தான் நம்ம வென்சூட்டை கொடுக்குறதுக்காக போவான். வென்சு என்ன கேட்பான்னா, எனக்கு சாய்ஸே இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்டியான்கிட்ட வந்து நம்ம வென்சு கேட்பான். உடனே வந்து ஷிங்டியான் வந்து என்னோட அண்ணன் இப்படி தான் வந்து விளையாடிட்டு இருப்பான், அவன் தான் வந்து மாற்றி மாற்றி எடுப்பான், அதனால தான் வந்து அவன்கிட்ட கேட்டேன், உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பிரேஸ்லெட்டை வந்து வென்சோட கையில் வந்து மாட்டிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவரோட கையை பிடிச்சே வந்து கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இவங்க எங்கே போகிறாங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஷூட்டிங் வந்து இருக்கா, நம்ம ஷிங்டியான் தான் வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ண போகிறான். அதனால் வந்து இவங்க 2 பேரும் மோலியில் தங்குறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு சாங்கியாங்கோட வீட்டில் தான் வந்து தங்க போகிறாங்க. நம்ம ஷிங்லாங் அது வரையும் எங்கே தங்குறான்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஷூட்டிங்கை வந்து விட்டுட்டு அவன் வந்து ஒரு இடத்துக்கு போய் தங்குவாள், ஒரு மவுண்டெயினில், அங்கே போவான். இந்த பக்கம் வந்து நம்ம வென்சு வந்து என்ன பண்ணுறான்னா வந்து ரூம்ஸ் எல்லாம் யார் யாருக்கு அரேஞ்ச் பண்ணும், யார் யார் எந்தெந்த ரூமில் இருக்கீங்கன்னு வந்து செட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஷிங்டியான்ட்டே போய் கேட்குறான், ரூம் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா ஷிங்டியான்ட்ட தான் வந்து அந்த பொறுப்பை வந்து வென்சு கொடுத்துருப்பான். உடனே வந்து ஷிங்டியானும் அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிட்டு, நான் வந்து உங்களுக்கு வேறு ரூம் தரேன், நீங்கள் அங்கே போய் இருந்துங்க, நான் வேணால் டீச்சர் ஃபூ கூட வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்டியான் சொல்கிறான். அதுக்கு வந்து வென்சு வந்து டீச்சர் ஃபூவோட வீடு தூரமாக இருக்குது, நீ அங்கேருந்து எப்பயும் வந்துகிட்டு இருக்கிறது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு ஒர்க்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருக்கீங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து நம்ம வென்சுவும் ஷிங்டியானும் ஒரே ரூமில் தான் தங்குறாங்க. நம்ம வென்சு படிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து ஷிங்டியான் என்ன சொல்கிறான்னா வந்து நான் வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வென்சுவும் சொன்னதுக்கப்புறம் அவன் மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறானேன்னு சொல்லிட்டு இவரும் வந்து போகிறாரு. அப்போ தான் வந்து அங்கே ஷூட்டிங் எடுக்கிறவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, வென்சுவை வந்து மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்க, கீழே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கு வென்சு வந்து நான் இப்போ வந்தால் வந்து டைரக்டர் ஜியாங் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, அதனால ஷிங்டியான் நீ போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷிங்டியானும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் வென்சு என்ன பண்ணுறான்னா வந்து குளிச்சிட்ருக்கான். குளிச்சுட்டு வந்து அவன் தூங்குறதுக்காக ரெடி ஆகிட்ருப்பான். அப்போ தான் வந்து நம்ம ஷிங்டியானும் வந்து அந்த பக்கத்தில் வந்துட்டுருப்பான். வந்து என்ன பண்ணுவான்னா, ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்கள்ல ஷூட்டிங்க்கு என்னென்ன டைமிங்னு, அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டுருப்பான். அப்போ வந்து வென்சு வந்து ஷர்ட் இல்லாமல் இருப்பானா, அதையும் அவன் பார்த்துக்கிட்டு நம்ம வென்சுவையே பார்த்துக்கிட்டு அப்படியே டக்குன்னு போய் ஷெட்யூல் போட்டிருக்க அந்த நோட்டை வந்து எடுக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம வென்சுவை பார்த்தோன்னே கேட்குறான், நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா, பாடியில் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்டியான் வந்து வென்சுகிட்ட கேட்பான். வென்சுவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டுட்ருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம ஷிங்டியான் வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து ஷெட்யூல் பண்ண நோட் எடுத்துகிட்டு போவான். இன்னொரு சைடு நம்ம ஷிங்லாங் என்ன பண்ணுறான்னா, அந்த மவுண்டெயினில் போய் அவன் பாட்டுக்கு தனியாக வாழ்ந்துட்டுருக்கான். அவனே வந்து சமைச்சு சாப்பிட்றான், டீயும் வந்து அவனே ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம வென்சுக்கு வந்து சாங்கியாங் வந்து ஃபோட்டோ அனுப்பியிருப்பான். உடனே வென்சு என்ன கேட்பான்னா, இந்த ஃபோட்டோவை நான் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து சாங்கியாங் வந்து யாருக்கும் இல்லை, நான் என்னோடய ஃபேமிலி எல்லாேருக்கும் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சும்மா விளையாடிட்டு இருக்காத, ஷிங்லாங்க்கு அனுப்பணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வென்சு வந்து சாங்கியாங்கை கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வென்சு வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ஷிங்லாங்க்கு அனுப்பிடுவான்.
ஷிங்லாங்க்கு மவுண்டெயினில் நெட் இருக்காததுனால வந்து அவனுக்கு சுத்தமாக கிடைக்கல. அவனும் எங்கெங்கேயோ ஏறி பார்த்துட்ருக்கான். அந்த ஒரு ஃபோட்டோக்காக அவன் வந்து அங்கே ஃபுல்லாக சுற்றிட்டுருப்பான் அந்த மவுண்டெயின், எங்கேயாவது நெட்டு கிடைக்குதான்னு. ஆனால் சுத்தமாக கிடைக்காது. குதிச்சு குதிச்சு வேறு பார்ப்பான், எங்கேயுமே நெட்டு கிடைக்காது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என்ன பண்ணுவான்னா வந்து ஒரு லைட்டை எடுத்துகிட்டு அவன் தூரமாக போவான். அந்த மவுண்டெயின்லேருந்து தூரமாக போய் அங்கேயும் வந்து நெட்டு கிடைக்குதான்னு பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து நெட்டும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வந்து அவன் அந்த ஃபோட்டோவே பார்த்துருவான். பார்த்துட்டு அவன் வந்து ரொம்பவே வந்து சாங்கியாங்கை மிஸ் பண்ணுறதுனால ரொம்ப பார்த்து வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இவன் திரும்பி நம்ம டென்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போவான். அப்போ தான் இன்னொரு விஷயம் அவனுக்கு ஞாபகம் வரும். அதனால் திருப்பியும் அதே இடத்துக்கு போய் என்ன பண்ணுவான்னா வந்து, நம்ம சாங்கியாங்கோட தங்கச்சிக்கு கால் பண்ணி, அன்றைக்கி நீ எடுத்தல அந்த ஃபோட்டோ, நானும் ஈஹாவும் கட்டி பிடிச்ச மாதிரி அந்த ஃபோட்டோவை திருப்பியும் வந்து உன்னோட அண்ணன் சாங்கியாங்க்கு வந்து அனுப்பு அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணும் அனுப்பிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஷிங்லாங்கும் வந்து அவன் டென்ட்டுக்கு வந்து திருப்பியும் வந்து அந்த ஃபோட்டோ சாங்கியாங்கோட ஃபோட்டோ வந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பான். ரசித்து முடிச்சதுக்கப்புறம் அவனும் கொஞ்ச நேரம் கழித்து வந்து டீயும் போட்டு அவனே குடிக்க ஆரம்பிச்சிட்ருக்கான். குடிச்சிட்டு அவன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான், சாங்கியாங் எப்படி இருக்கான், நான் பண்ணது கரெக்டாக தப்பா, அந்த மாதிரி வந்து அவனும் ஃபுல்லாக யோசிச்சுட்ருக்கான். யோசித்து முடிஞ்சதுக்கப்புறம் அவனும் வந்து டென்ட்டுக்குள்ளே போய் தூங்குறதுக்காக கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்டியான் வந்து ரூமில் தூங்குறதுக்காக வரும்போது பென்ச்சு வந்து ஆல்ரெடி தூங்குனதை வந்து பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கப்புறம் சத்தமே போடாமல் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவனும் வந்து படுக்க ஆரம்பிச்சிடுறான் பக்கத்தில். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா வந்து இவங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. தூங்கி முடிச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அங்கே இருக்க டென்ட்லேருந்து இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு திருப்பி வந்து மோலிக்கு போய் அந்த சாங்கியாங்கோட வீட்லேயே வந்து தங்குறதுக்காக கிளம்புறான். இவனும் வந்து ஒரு காரில் தான் போயிட்டுருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம லூவும் கோவாவும் வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ தான் நம்ம கோவா வந்து ஜெயலின்ட்ட வந்து ஷிங்லாங் என்ன பண்ணுறான்னு கேட்டதுக்கு, ஷிங்லாங் வந்து இங்கே வரமாட்டான், அவன் வந்து மோலியில் தான் தங்கிட்டுருக்கான், ஷூட்டிங் இருக்கும்போது அவனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயலின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் நம்ம லூவும் காவாவும் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து லூ வந்து காவா கிட்ட என்ன கேட்குறான்னா, அன்றைக்கி ஃபோனில் வந்து இந்த மெசேஜை நீங்கள் தான் அனுப்புனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம காவா என்ன சொல்கிறான்னா, என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒன்றும் புரியல. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம லூ வந்து ஃபோன் எடுத்து நம்ம காவோட்ட காமிக்கிறாரு. காவும் அதை படிச்சுட்டு ஆமாம் நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் அனுப்பலை, நான் தான் அனுப்புனேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம காவோ அனுப்பியிருக்க மாட்டார். காவோ ஒரு தடவை ஹாயு ஃபோன் கேட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருவாரு. அப்போ வந்து நம்ம ஹாயு தான் வந்து காவோவுக்கு தெரியாமல் லூக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான். இருந்தாலும் இந்த தடவை வந்து என்ன பண்ணிட்டான்னா, காவோ வந்து நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூவை வந்து அனுப்பி விட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து லூ கிட்ட சொன்னதுக்கப்புறம் நம்ம காவோ வந்து ஜெயலினை பார்க்க போகிறான். ஜெயலினை பார்க்க போய் என்ன சொல்கிறான்னா வந்து, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த ஹாயு வந்து என்னென்ன வேலை பார்க்குறான்னு தெரியுமா, எனக்கே தெரியாமல் ஃபோன்லேருந்து நம்ம லூக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். அதனால் அவங்க 2 பேரும் இப்போ வந்து சண்டையில் இருக்காங்க. அதனால தான் வந்து நம்ம ஆக்டிங் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங்கில் வந்து அவன் ஒழுங்காக பண்ணாதவன் செகண்ட் ஆக்டிங்கில் வந்து ஹாயு மேலே செம்ம கோவப்பட்டு கத்துனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து ஜெயலின் என்ன பண்ணுறாங்கன்னா, சூடான டீயை வந்து நம்ம காவுக்கு கொடுக்குறான். அவன் வந்து சூடு தெரியாமல் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிட்டா. உடனே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அவனும் கத்துறான். அதுக்கப்புறமேட்டுக்கு சிஸ்டர் ஜெயலின் வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் காவு வந்து, நான் வந்து என்ன தெரியுமா சொன்னேன், இந்த பிளானெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நான் தான் அந்த மெசேஜை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு லூ கிட்ட சொல்லிட்டேன். இப்போ நான் அனுப்பலைன்னு சொன்னால் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கள்ல, அது எனக்கு பிடிக்கல. அதனால வந்து நான் தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து ஜெயலின் என்ன சொல்கிறான்னா, லேன் இந்த இடத்துல இருந்தாங்கன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, லேனோட பேர் எடுத்தோடனே நம்ம காவு வந்து திருப்பியும் வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜெயலினும் வந்து சரி விடு, இது தப்புலாம் இல்லை, சின்னது தான், நீனே கரெக்ட் பண்ணிடலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயலின் வந்து காவு கிட்ட சொல்கிறான். உடனே காவும் வந்து மனம் திறந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம லூவும் ஹாயும் ஒன்று சேரட்டும்னு சொல்லிட்டு நம்ம லூக்கு வந்து மெசேஜ் போடுறான். நான் வந்து உனக்கு அந்த மெசேஜ் அனுப்பலை, ஹாயு தான் வந்து நீ நல்லா நடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து எனக்கு தெரியாமல் உனக்கு மெசேஜ் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவோ வந்து லூ கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் சாரியும் கேட்டுடுறான். உடனே லூ வந்து சாரிலாம் எதுக்கு சொல்கிறீங்க, இது சும்மா நார்மல் பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போயிருக்கான். மோலிக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கான், இப்படி வந்து சாங்கியாங்கும் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் தான் அவனுக்காக வந்து இதெல்லாம் பண்ணுறேன், அதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் அவங்க அம்மா வந்து, சாங்கியாங்க நீ அப்படியே விட்டுருன்னு சொன்னால் நீ கேட்கவா போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் அது உனக்கு ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும், நீ விடவும் மாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, தைரியன்றது வந்து உன்னோட லவ்வை அவன்கிட்ட சொல்கிறதுலையோ அவனோட லவ்வை உன்கிட்ட சொல்கிறதையோ இல்லை,
நீ உன்னைய பத்திரமா பார்த்துக்கிட்டு அவன் கூடவே இருக்கிறது தான் வந்து தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. உடனே ஷிங்லாங்கும் இந்த அட்வைஸை கேட்டுட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா வந்து அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். டைரெக்டாக எங்கே போகிறான்னா வந்து நம்ம மோலிக்கு தான் போகிறான். இன்னொரு பக்கம் மோலியில் வந்து நம்ம ஷிங்டியானும் வென்சுவும் வந்து ஷூட்டிங்காக போயிட்டுருக்காங்க. ஷிங்டியான் வந்து அங்கே இருக்க டீயை பற்றி எல்லாருக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா வந்து அங்கே இருக்க டீயெல்லாம் வந்து டீ லீவ்ஸ் எல்லாம் வந்து பறிச்சுட்டு நம்ம ஷிங்டியான் போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஷூட்டிங் இடத்துக்கு வந்து வந்துட்டானுங்க. வந்த உடனே அவன்கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக வந்து நீங்கள் இங்கே டீ லீவ்ஸ் இருக்க இடத்துலே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஷிங்டியானும் வந்து அந்த மவுண்டன்லேயே நிறைய நாள் வந்து எல்லா வருஷமும் வந்துட்டு இருக்கிறதுனால அவனுக்கு டீ லீவ்ஸை பற்றியும் அங்கே இருக்க இடத்த பற்றியும் ஃபுல்லாகவே தெரிஞ்சதுனால அவனும் அந்த இன்டர்வியூவில் வந்து பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் சொல்லிடுறான். அதுவும் அந்த ஷூட் எல்லாமே பக்காவாக முடிஞ்சிச்சு. நம்ம வென்சு வந்து ஷிங்டியானுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா இது அவனோட ஃபஸ்ட்டு ஷூட்டு. ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வென்சுவும் ஷிங்டியானும் தூங்க வராங்க. அப்போ வென்சு வந்து ஷிங்டியான்கிட்ட கொஷின் ஏதாவது தப்பு தப்பாக கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு, அந்த கொஷினெல்லாம் நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஷிங்டியான், இல்லை எனக்கு இங்கே இருக்க எல்லாத்தையும் பற்றியும் தெரியும், அதனால் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வென்சும் அதை பார்த்துட்டு வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து ஷிங்டியான் மேலே போற்றி விட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணிடுறாரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து இவரும் வந்து தூங்குறதுக்காக போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து ஷிங்லாங் வந்து மோலிக்கு போகிறதா இருந்தது. ஆனால் வந்து ஈகா கூட ஷூட்டிங் வந்து இன்றைக்கி அப்பாயிண்ட் பண்ணதுனால அவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரான். இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நம்ம ஈகாவும் ஷிங்லாங்கும் வந்து ஒரே இடத்துல தான் வந்து தங்குற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து சோகமாகவே இருந்துகிட்ருக்கான். ஃபோனே தான் நோண்டிகிட்ருக்கான், ஈகாவை பற்றி பேசலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஹாயும் லூவும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம லூ வந்து ஹாயை வந்து சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவன் வந்து தண்ணி கொடுக்குறான், இவன் கண்டுக்காமலே போயிட்டுருக்கான். நம்ம காவோ கிட்ட வந்து அதுக்கப்புறம் ஹாய் வந்து ஹெல்ப் கேட்குறான். நீங்கள் வந்து கதவை மட்டும் தட்டி இந்த டீயை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம காவோ என்ன சொல்கிறான்னா, நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹாய் வந்து ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், கதவை தட்டி அதுக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, அது போதும், நான் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம காவும் போய் கதவை தட்டுறாரு. நம்ம ஹாய் வந்து அது கதவுக்கு முன்னாடி நிற்கிறான். முன்னாடி நின்னோடனே அவன் கதவை திறந்தோடனே நம்ம ஹாய் வந்து அவனோட ரூம்குள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு அவனோட பிரச்சனையெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கான். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம லூக்கு வந்து தெரிஞ்சு போச்சுல்ல, இவன் நமக்கு தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போனதுனால நம்ம ஹாயுவையும் உள்ளே விடுறான். உள்ளே விட்டு இப்போ எதுக்கு கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாயு வந்து லூவை சமாதானப்படுத்திட்டுருக்கான். ஆனால் லூ வந்து கொஞ்சம் கோவப்படுறான், ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இருந்தாலும் வந்து ஹாயு வந்து அவனோட கன்னத்தெல்லாம் டச் பண்ணி விடு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். ஆனால் லூ வந்து அவன் சொல்கிறது எதையுமே கேட்குறதில்ல. அவனோட கையெல்லாம் ஃபுல்லாக வந்து தட்டி விட்டுகிட்டே தான் இருக்கான். என்ன பண்ணாலும் சுத்தமாக கேட்க மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் கடைசியாக என்ன சொல்கிறான்னா வந்து, நீ எல்லாத்தையும் உன்னோட ப்ராஃபிட்டுக்காக தானே பண்ணுற, எது பண்ணாலும் நீ பாட்டுக்கு வந்து பேசுகிற, ஜாலியாக எடுக்கும்போது நல்லா ஜாலியாக இருக்க, அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுற, அந்த ப்ராஃபிட் இல்லாத உடனே விட்டுட்டு போயிடுற, இப்போ நம்ம 2 பேரோட ஷிப் வந்து நல்லா பிரபலமானோடனே திருப்பியும் வர என் கூட சேரணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து கோவமாக கத்த ஆரம்பிச்சிருவான். கத்திட்டு செம்மையாக வந்து திட்ட ஆரம்பிச்சிருவான் நம்ம ஹாயுவை. ஹாயு வந்து என்ன இப்படியெல்லாம் சொல்கிற, நான் அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உண்மையிலேயே அவனை பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம லூ போகும்போது அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு வெளியில் வந்து நம்ம ஹாயு வந்து லூவை வந்து கிஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம லூ வந்து அவனை தள்ளி விட்டுடுறான். தள்ளி விட்டு வந்து உனக்கு பணம் தானே முக்கியம், போ, பணத்துக்காக தானே இப்பயும் வந்து என் கூட ஜாயின் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூ வந்து ஹாயு மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிடுவான். பேசினவுடனே நம்ம ஹாயு வந்து அதுக்கப்புறம் எந்த மூவும் எடுக்க மாட்டான். அவனும் சோகமாகவே வந்து போயிடுவான். அதுக்கப்புறம் நிறைய கார் சவுண்டு வந்ததுனால லூ கிளம்புனதுக்கப்புறம் தான் அந்த கார் சவுண்டு வருது. அதனால் ஹாய் வந்து லூக்கு ஏதோ ஆகிடுச்சோன்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்திலே வந்து ஓடி வந்து பார்த்துட்ருப்பான். ஆனால் லூ வந்து சேஃபாக போயிடுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஈகா வந்து ஷிங்லாங் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அவனோட ரூம் வந்து தட்டி தட்டி பார்ப்பான். ஆனால் ஷிங்லாங் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டான். உடனே வந்து நம்ம ஈகா என்ன நினச்சிப்பான்னா, உள்ளே அவன் ஏதோ பண்ணிக்கிட்டானோ என் கூட வெரைட்டி ஷோ நடிக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இவனும் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். அதை அடித்து உடைக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சாவி எடுத்துகிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஷிங்லாங் வந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஈகாவும் வந்து ஷிங்லாங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவனோட பெட்லேயே வந்து உட்காந்து அவன் கதையை சொல்ல ஆரம்பிப்பான். என்ன சொல்கிறான்னா வந்து, நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியுமா, உன் கூட பேசுகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம 2 பேரும் செம்ம ஜாலியாக இருந்தோம், ஆனால் அப்போ வந்து உனக்கு வந்து எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற விஷயமே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா வந்து,
அந்த சமயத்தில் வந்து எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல. எனக்கு எதுவுமே புரியல. அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் உன்னையும் நிறைய காயப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் பண்ணது தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை. நீ வந்து இருக்கும்போது உன் கூடலாம் இருக்கும்போது நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனால் உன்னை எப்பயுமே விட்டு கொடுக்கணும்னு நான் நினச்சதில்ல. உன்னோட மனசில் நான் தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு. உன்னோட ஃபேஸில் உன்னோட ஹார்ட்டில் வந்து இனிமேட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இல்லைன்னு தெரியும். அதை ஆல்ரெடி வந்து சாங்கிங் எடுத்துட்டான். இருந்தாலும் எனக்கு வந்து விட்டு கொடுக்க மனசில்ல. அதான் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாம் உன் நல்லதுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோ வந்து புலம்பிகிட்ருக்கான். அவன் என்ன தான் இப்படி புலம்புனாலும் வந்து அவன் கெட்டவன். அவன் சொல்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஷிங்லாங் கேட்கவும் மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வெரைட்டி ஷோ கூட நான் வந்து உன் கூட கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்னு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோ சொல்லிகிட்ருப்பான். அப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் ஆனால் எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டு தான் இருந்தான். இன்னொரு பக்கம் வந்து ஹாயும் வந்து மனம் உடஞ்சிட்டான். ஏன்னா வந்து லூ இப்படியெல்லாம் பேசினோடனே அவன் என்ன பண்ணுறான்னா வந்து அந்த முள் செடி இருக்கும்ல, அதுலேருந்து முள்ளெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கான். எடுத்துகிட்டு அவன் வந்து லூவும் ஹாயும் ஒன்றா நடித்த அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம லூ வந்து இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருப்பான் ஒரு இடத்துக்கு. அங்கே வந்து அவனோட மேனேஜர் தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு நம்ம லூ என்ன சொல்லுவான்னா, இப்போ தான் ஒரு ஆளை வந்து பிரேக்கப் பண்ணேன், அதனால தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருப்பான். அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து லூவை பார்த்து நம்ம 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான். அப்போ தான் வந்து நம்ம லூவோட மேனேஜர் வந்து நீங்கள் பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோனை கொடுக்குறாங்க. உடனே வந்து இவனும் வந்து அப்போ வந்து லூ வந்து ஆக்டரா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம மேனேஜரும் இவங்களும் வந்து ஃபோனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, ஃபோன் நம்பர். அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வந்து அந்த பிஸ்னஸ் மேன் டைரெக்டாக வந்து நம்ம ஜெயலலினை வந்து பார்த்து பேசுகிறாங்க. அந்த பிஸ்னஸ் மேன் ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப பெரியவர். அவங்களையும் நம்ம ஜெயலலினையும் கம்பேர் பண்ணால் வந்து ஜெயலலின் வந்து ரொம்ப சின்ன கம்பெனி தான். இவர் வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து லூவை பற்றி கேட்க வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் மேகசின் கவருக்காக லூவோட பிக்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கலாமா? அதுவும் இல்லாமல் அப்கமிங் மூவியில் வந்து அவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஜெயலலினும் ஓகேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து மோலிக்கு போயிடுவான். மோலிக்கு போனோடனே நம்ம ஷிங்டியான் வந்து அவனுக்கு டீயும் கொடுத்துட்டு என்ன சொல்லுவான்னா வந்து எதுக்கு இங்கே வந்து நாங்கள் இன்றைக்கி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நான் என்னோடய வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்கிறேன் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் சொல்லுவான். இது உன்னோட வீடு அப்படின்னு சொல்லி கேட்டோடனே நான் இங்கே தானே தங்கினா, அப்போ இது என்னோட வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங்கும் சொல்லுவான். வென்ஸு வந்து உடனே வந்து சரி நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்ததுனால தான் நீங்கள் 2 பேரும் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை நீ இப்போ வந்து நாங்கள் போகலனாலும் அடுத்த ஷூட்டிங் வந்து எங்களுக்கு வேறு ஒரு இடத்துல, அதனால நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கிளம்பிடுவோம், நீ இங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வென்ஸு வந்து நம்ம ஷிங்லாங் கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட தம்பிக்கிட்ட வந்து எனக்கு டீ வந்து கொடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஷிங்டியான் வந்து டீ வந்து ரெடி பண்ணி நம்ம ஷிங்லாங்க்கு வந்து கொடுத்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. நீ உண்மையிலே கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு வந்து ஷிங்டியான் வந்து ஆமாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் வந்து நான் போயிடுவேன், ஆனால் இங்கேருந்து பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்கிறான். நீ தனியாக இருந்துருவியா? எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. நீ தனியாக இருக்கிறதுக்கு உனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது, எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்டியான் கேட்டுட்ருக்கிறதுக்கு ஷிங்லாங் வந்து அதெல்லாம் நான் இருந்துருவேன், எனக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும்னு, எனக்கு ஷாங்கிங் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம ஷிங்டியான் வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிட்றதுக்கான பொருளெல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிடுறான். இன்னும் வேறு ஏதாவது உனக்கு பிரச்சனை இல்லைனா ஏதாவது வேணும் அப்படின்னா வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஆஷா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட ஃபேமிலிக்கிட்டேயோ இல்லை அவர்கிட்டயோ வந்து கேட்டுக்கோ, நான் வந்து இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்டியான் வந்து ஷிங்லாங்கிட்ட சொல்லுவான். ஷிங்லாங்கும் சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து நம்ம ஷிங்லாங் வந்து எல்லா திங்ஸையும் பார்த்துட்டு இருப்பான். எப்படியாவது இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பான். அப்போ தான் வந்து அந்த சாப்பிட்ற பொருளெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து பேம்புவோட வார்ம்ஸ் வேணும், அதாவது அந்த பேம்புவில் இருக்க புழு வந்து வேணும் அப்படின்னு சொன்னோடனே இவன் என்ன பண்ணுறான்னா அந்த பேம்பு செடிக்கெலாம் போகிறான். போய் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பேம்பு செடியை கட் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பேம்புவும் விழுந்துருது. விழுந்ததுக்கப்புறம் இவனோட கால் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து சுளுக்கி எடுத்துருச்சு. சுளுக்கி எடுத்தோடனே வந்து அவனால் நடக்கவே முடியல. அவனோட வீட்டுக்கு வர்றதுக்கே அவன் கஷ்டப்பட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நொண்டி நொண்டி தான் வந்தான். வந்ததுக்கப்புறம் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான். தண்ணி குடிச்சிட்டு வந்து கீழேருந்து அவனோட ரூம் வரையும் பார்க்குறான். கீழேருந்து மேலே பார்த்தா அவன் வந்து 2nd ஃப்ளோர் வரையும் நடக்கணும். அதை நினச்சாலே வந்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி கால் சுளுக்கிடுச்சு, நடக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். அப்புறம் வந்து ஒரு வழியாக ஏதோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறான்னா வந்து நொண்டி நொண்டி அந்த படிக்கட்டுலலாம் ஏறுறான். பார்க்கவே கஷ்டமாக தான் இருக்குது. அவன் நிலமையில யார் இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறமேட்டுக்கு வந்து ஒரு வழியாக மேலே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா போய் படுக்க ஆரம்பிச்சிடுறான். படுத்ததுக்கப்புறம் அடுத்த நாளும் ஆரம்பிச்சிருச்சு.
அப்போ வந்து நம்ம ஷிங்லாங் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு சைடில் பார்த்தா அவனோட ட்ரெஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி மடித்து வச்சுருந்தாங்க. யார் மடித்து வச்சுருந்தானே தெரில. அதையும் வந்து பார்த்துட்டு சரி அப்புறம் செருப்பை போடலான்னு சொல்லிட்டு கீழே எடுத்துகிட்டு காலை வந்து கீழே வைக்கிறான். அப்போ வந்து காலில் ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கு. என்னடா எண்ணெயாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செருப்பை போட்டு அவனும் வந்து போய் எல்லா இடமும் செக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு வந்து அவனோட ஃப்ளோரில் வந்து செக் பண்ணுறான். செக் பண்ணி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. குளிக்கிற இடத்துல இருக்காங்களான்னு பார்க்குறதுக்கு அங்கேயும் போவான். அங்கேயும் யாருமே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு சாங்கியங்கோட ரூம் இருக்கும்ல, அந்த ரூமுக்கும் வந்து போய் பார்க்குறான். அங்கேயும் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே பார்ப்பான். கீழே பார்த்துட்டு அங்கே ஏதோ சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா மேலேருந்து கீழே வந்து போக ஆரம்பிக்கிறான். கீழே போய் எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பான். கீழேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. திருப்பியும் மேலே வருவான். மேலே வந்து தேடி பார்ப்பான். மேலேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து அவனோட தம்பிக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணால் வந்து அவனுக்கு கால் போகாது. ஏன்னா அவன் வந்து வெளியில் வந்து ஷூட்டிங்காக போனதுனால அவனுக்கு கால் போகாது. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து நம்ம ஷிங்லாங் கீழே இறங்கி திருப்பியும் இருக்கானான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து அங்கே சாங்கியங் வந்து அவனுக்கு டீயும் காஃபியும் வந்து எடுத்து வந்து வச்சிட்ருப்பான். உடனே வந்து ஷிங்லாங் வந்து டீயும் காஃபியும் எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமாக வந்து சேரில் உட்காந்துருவான். எது வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு 2மே வேணும், நான் ஃபுல்லாக குடிப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷத்தோடு குடிச்சிட்ருப்பான். குடித்து முடிச்சுட்டு அவனோட லெஃப்ட் சைடு வந்து திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா வந்து அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா யாருமே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக வந்து சாங்கியங் அங்கே இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து அவனுக்கு வந்த கனவு மாதிரி. டக்குன்னு வந்து அவன் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடான். இது வந்து ஃபுல்லாகவே அவனுக்கு கனவு தான். ஆனால் வந்து சாங்கியங் உண்மையிலே வரல. எந்திரிச்சு திருப்பி பார்க்குறான். அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே மடிச்சில்ல. எப்படி நைட் அவன் தூங்கினானோ அதே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பியும் வந்து எந்திரிச்சு கால் சரியாயிடுச்சான்னு காலை வந்து பார்க்குறான். காலும் வந்து சரியாகலை. அது வந்து அப்படியே தான் இருக்குது. வலி வேறு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே படுக்க ஆரம்பிச்சிடுறான். எப்போ தான் சாங்கியங் வருவான் அப்படின்ற நிலைமைக்கே வந்து அவன் போக ஆரம்பிச்சிட்டான். செம்மையாக அழவ ஆரம்பிச்சிட்டான். பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டான். படுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி கீழே வந்து அவனுக்கு நடக்க முடியாதுல்ல, அதனால வந்து குச்சி அவனோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுக்கிறான். எடுத்துகிட்டு அங்கே ஒரு பையன் வந்து ஓடி விளையாடிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்ருப்பான் நம்ம ஷிங்லாங்க. அவன் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவனுக்கும் விளையாடணும் அந்த மாதிரி வந்து தோணிடுச்சு. ஆனால் வந்து அவனோட கால் அடிபட்டுடுச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணுவான்னா வந்து அந்த பையன் எப்படி ஓடிட்டு இருந்தானோ அதே மாதிரி நம்ம ஷிங்லாங்கும் ஓட ஆரம்பிச்சிடுவான். ஓடி போய் எங்கே போகிறான்னா வந்து டைரெக்டாக யாரை பார்க்க போகிறான்னா ஆஷான்னு ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி இருக்காங்களா, அதில் ஆஷான்னு ஒருத்தவர் இருப்பார். அவரை வந்து பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இன்னும் நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான் நம்ம ஷிங்லாங். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே வந்து எப்போ வேலை முடியும், எப்பயுமே வேலை இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வந்து எனக்கு எண்ணெய் வேணும், கால் சுளுக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி எண்ணெய் தானே நான் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து யாரோ என்னோடய பேம்பூ செடியை வந்து நேற்று முறிச்சிட்டாங்க, அதை வேறு நான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஷா சொன்ன உடனே ஐயோ அதை நம்ம தானே நேற்று நைட்டு தானே நம்ம போய் வெட்டினோம்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுவான். அப்போ தான் வந்து அந்த ஆஷா வந்து என்ன இவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை வச்சே ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. இந்த பக்கம் வந்து அவன் ஆயில் எடுத்து பார்க்குறான். அந்த ஆயிலில் வந்து ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்க ஷிங்டியான் வந்து அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருப்பான்ல, அதுலேருந்து ஒரு ப்ரெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவனும் வந்து அதை சாப்பிட்டுட்டே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம சாங்கியங் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சான்னு தெரில, வந்து அவனோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அவனோட ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கிறதுக்காக கீழேருந்து அவன் கஷ்டப்பட்டு வந்து பொறுமையாக ஒரு காலில் நொண்டி நொண்டி வந்து அவன் படிக்கட்டுலாம் ஏறி அவனோட லக்கேஜை வந்து மேலே எடுத்துகிட்டு வருவான். இவன் வந்து ஒரு ஆக்டர், இதுவரை இப்படி வேலை செஞ்சு பார்த்துருக்கவே வாய்ப்பில்லை. இப்போ வந்து அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. சாங்கியங் போனதுலேருந்தே அவன் இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கிறதுக்காக ஒன்று ஒன்றா வந்து பார்த்து பார்த்து எடுத்து வச்சு அந்த கபோர்டை வந்து கரெக்டாக வந்து இப்படி தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் கரெக்டான ஷெல்ஃபில் வந்து கரெக்டான ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சிட்ருக்கான். அப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து அவனோட காலை வந்து பார்க்குறான். கால் வந்து கொஞ்சம் இன்னும் சரியாகலை. உடனே வந்து அவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அவனோட காலை வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து இதை பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் போட்டு வெய்போவில் வந்து போஸ்ட் பண்ணிடுறான். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவன் போஸ்ட் பண்ணிட்டு எந்த மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண மாட்டான். ரிப்ளை பண்ணாமல் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுருவான். வச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசித்து பார்ப்பான், அவன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துட்டு படுக்க ஆரம்பிச்சிடுவான்.
படுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து ஒவ்வொரு ஆளாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வென்ஷு தான் ஃபோன் பண்ணுறாங்க. வென்ஷு ஃபோன் பண்ணி உனக்கு வேறு யாராவது ஆளை வந்து நான் கூப்பிடவா, உன் காலுக்கு தான் அடிபட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவார். உடனே வந்து அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாரு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம காவு கால் பண்ணி, நீ தனியாக இருந்தாலே இப்படி தான் பிரச்சனை நடக்கும், நான் வேணா உன் அசிஸ்டண்ட்டாக வந்து வரவா உன் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கும் வந்து நம்ம சிங்லாங் வந்து வேணாம் வேணான்னுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியே எல்லாருக்கிட்டையும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம சாங்கியாங்கும் கால் பண்ணுவான். அப்பயும் வந்து வேறு யாரோ தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, நான் தான் வர வேணான்னு சொல்கிறேன்லன்னு சொல்லிட்டு வச்சுருவான். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஈஹாவுக்கு கால் பண்ணுவான். ஈஹாவுக்கு கால் பண்ண உடனே அட்டன் பண்ணுவான். அட்டன் பண்ணிட்டு நான் வேணா வரவா, நீ தனியாக இருக்கிறது எனக்கு என்னமோ சரின்னு படலை, நான் வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து சிங்லாங் என்ன சொல்கிறான்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு மறந்துட்டியா, நீ எல்லாம் வர தேவையில்ல, எனக்கு என்னையே பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்லாங்கும் வந்து கோவமாக பேசிட்டு வைக்கிறான். வைக்கும்போது தான் வந்து பார்க்குறான் நம்ம சாங்கியாங் வந்து கால் பண்ணதை. ஃபுல்லாகவே பார்த்தா சாங்கியாங்கும் கால் பண்ணியிருக்கான். இவனுக்கு வந்து உண்மையா பொய்யானே தெரில. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாங்கியாங்க்கும் கால் பண்ண ஆரம்பிக்கிறான். ரிங்கும் போகுது. நம்ம சாங்கியாங்கும் ஆன் பண்ணுறான். ஆன் பண்ண உடனே நம்ம சிங்லாங் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வென்ஷுக்கு வந்து கால் பண்ணுறான். வென்ஷுக்கு கால் பண்ணி அந்த சாங்கியாங்கோட ஃபோட்டோவை வந்து நீங்களே எடுத்தீங்களா, இல்லை வந்து சாங்கியாங்கா அனுப்புனான்னு கேட்டதுக்கு சாங்கியாங் தான் அனுப்புனான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்போ ட்ரைனிங் கேம்பில் வந்து ஃபோன்லாம் அலௌடா அப்படின்னு கேட்டதுக்கு ஃபோன்லாம் அலௌடு இல்லை, ஆனால் இவன் எப்படி மெசேஜ் பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சிங்லாங் வந்து திருப்பியும் சாங்கியாங் கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறான். ஆனால் இந்த தடவை வந்து ரிங் போகாது. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த இடத்துல விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கர்டன் எல்லாம் வந்து ஒழுங்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போக ஆரம்பிச்சிருவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம லூவை பார்க்க வந்து அந்த பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து வந்திருப்பான். வந்து ஃபுல்லாகவே வந்து லூவே தான் பார்த்துட்ருப்பான். ஆனால் நம்ம ஜெய்லின் வந்து அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட உங்களை மாதிரி வந்து ஒருத்தவங்க எங்கள் கம்பெனிக்கு வந்து இவரை வந்து ஷூட்டிங் கவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வந்து ரொம்ப அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் மேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷிங்லாங் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்ன பண்ணுறான்னா வந்து டீ வந்து அவனுக்கு அவனே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கான். ரெடி பண்ணிவிட்டு அவனோட ஃபோனை பார்க்குறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவன் ஃபோனில் வந்து யார் கால் பண்ணுறான்னா வந்து அவனோட பாட்டி வந்து கால் பண்ணுறாங்க. அவன் பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டே வந்து அவன் வந்து டீயும் ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து அவங்க பாட்டி வந்து புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஷிங்லான்கிட்ட வந்து காமிச்சிட்ருப்பாங்க. என்னென்னா வந்து எனக்கு வந்து புது ட்ரெஸ்லாம் கிடச்சிருக்கே, நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்ருப்பாங்க. கேட்டுருக்கும்போது யார் வாங்கி கொடுத்தான்னு கெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி ஷிங்லாங்கிட்ட கேட்கும்போது ஷிங்லாங் யாருன்னு கேட்கும்போது நம்ம பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா சாங்கியாங் தான் வாங்கி கொடுத்தான், அவனோட நம்பர்லேருந்து எனக்கு கால் கூட வந்துச்சு, அவன் ஆனால் பார்சல் தான் அனுப்பி விட்டான், எங்களுக்கு பார்சல் நம்பர் தெரியாதனால நான் திருப்பி அவனுக்கு கால் பண்ணேன், அவன் அட்டன் பண்ணி இந்த அட்ரஸ்ன்னு சொன்ன உடனே நான் போய் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுவாங்க. உடனே ஷிங்லாங் வந்து சாங்கியாங் எத்தனை மணிக்கு கால் பண்ணான்னு கேட்ட உடனே நம்ம பாட்டி வந்து ஈவினிங்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சுருவாங்க. ஷிங்லாங் வந்து ஆனால் நிறைய கொஷின் கேட்க வேண்டியது இருந்தது. ஆனால் அவங்க பாட்டி டக்குன்னு வச்சதுனால விட்டுட்டான். அப்போ தான் வந்து நம்ம ஷிங்லாங்கோட கதவை வந்து ஒருத்தவங்க தட்டுவாங்க. இவனும் சாங்கியாங்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் பார்க்குறான். அப்போ வந்து ஆஷா தான் வராங்க. வந்து நான் சாப்பிட்றதுக்காக உன்னை கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வரல, அதனால தான் வந்து இங்கேயே கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க போயிடுவாங்க. அப்போ தான் வந்து திருப்பியும் வந்து ஒரு ட்ரீமு. என்ன ட்ரீம்னால் வந்து நம்ம சாங்கியாங் வந்து அவனோட வீட்டுக்கு வர மாதிரி ஒரு ட்ரீமு. அவன் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படியும் இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து அந்த ட்ரீம்லேயே வந்து அவன் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பான். ட்ராவல் பண்ணும்போது நம்ம சாங்கியாங் ஸ்டார்டிங்லேருந்து இவனோட லக்கேஜ் எடுத்துகிட்டு போய் அவனோட ரூமில் வச்சதுலேருந்து ஃபுல்லாக வந்து யோசித்து பார்த்துட்ருக்கான். ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே வந்து நம்ம சாங்கியாங்கோட மெமரிஸாக தான் இருக்கும். அதனால நம்ம ஷிங்லாங் எங்கே திரும்பினாலுமே வந்து சாங்கியாங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஷிங்லாங் வந்து அந்த எண்ணெயை பார்த்த உடனே வந்து ஒரு நாள் வந்து அவனோட லிப்ஸில் வந்து அந்த பேம்பு வாம் வந்து கடிச்சிடும்ல, ப்ரோட்டீனால் அவனுக்கு ஒரு அலர்ஜி வரும். அப்போ தான் வந்து நம்ம சாங்கியாங் தான் வந்து அவனோட கையால் மருந்து போட்டு விடுவான். அதே மாதிரி திருப்பி வந்து அந்த எண்ணெயை பார்த்தோன்னே நம்ம சாங்கியாங் வந்து மருந்து போட்டு விடுற மாதிரி வந்து இவன் வந்து கனவு கண்டுக்கிட்டே தான் இருப்பான். ஃபுல்லாகவே அந்த வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாகவே நம்ம சாங்கியாங் என்னென்ன பண்ணானோ அது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஷிங்லாங்கோட ட்ரீமுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அதுவும் யோசித்து பார்ப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனோட கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்திருப்பான். அதையும் வந்து யோசித்து பார்த்துட்ருக்கான். அப்படி ஃபோட்டோஸ் பார்த்துட்ருக்கும்போது தான் வந்து அந்த க்ளவுட் ட்ரைவில் வந்து இவன் லாகின் பண்ணது. லாகின் பண்ண உடனே வந்து அந்த ஃபோட்டோஸ் ஈஹாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நம்ம சாங்கியாங் தெரியாமல் அனுப்புனது இது எல்லாமே வந்து அவனுக்கு ஞாபகம் வரும். அப்படி சண்டை போட்டு ஆனால் வந்து திரும்பி வந்து சேர்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மவுண்டெயின்லேருந்து வந்து நான் இன்னும் உன் கூட 100 வருஷம் வாழணுன்னா நான் வந்து இன்னும் 118 வருஷம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங் சொன்னது இது எல்லாமே வந்து நம்ம ஷிங்லாங்க்கு ஞாபகம் வரும்.
நம்ம ஷிங்லாங்கும் அந்த நினப்புலே வந்து சாங்கியாங் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரியே வந்து அவன் பேசிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் கழித்து அவனை தொடுறதுக்காக போவான். தொடும்போது அந்த ட்ரீம் எல்லாமே மறைஞ்சிரும். அது உண்மையே இல்லை. ஏன்னா வந்து அவன் கனவுல அப்படி நினச்சிட்ருக்கான். சாங்கியாங் உண்மையிலே வரல. அதுக்கப்புறம் வந்து இவனும் வந்து அந்த சோகத்திலே வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டான். படுத்து அடுத்த நாள் வந்து எந்திரிச்சு பார்த்தா அவனோட பெட்டில் வந்து ஒரு பச்சை கலர் ட்ரெஸ் வந்து மடிஞ்சிருக்கும். அவனோட ட்ரெஸ்ஸை வந்து காணோம். அவன் வந்து ட்ரெஸ்ஸோட வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸோட தான் படுத்திருப்பான். இப்போ வந்து ட்ரெஸ்ஸை காணோம். பச்சை கலர் ட்ரெஸ் தான் இருக்குது. உடனே வந்து யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை கலர் ட்ரெஸ்ஸை வந்து அவன் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே இறங்கி பார்த்தா நம்ம சாங்கியாங் வந்து அவனோட ட்ரெஸ் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு தூங்கியிருந்தால அதை எடுத்து போட்டுட்ருக்கான். அதை வந்து நம்ம ஷிங்லாங் பார்த்தோன்னே ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். கத்திட்டு பயந்துட்டு அவனோட ரூம்க்கே போக ஆரம்பிச்சிடுறான். போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னடா இது உண்மையாக கனவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் கீழே இறங்கி சாப்பிட்றதுக்காக வருவான். சாப்பிட வரும்போது தான் வந்து நம்ம சாங்கியாங் என்ன சொல்லுவான்னா வந்து யாரோட ஹஸ்பண்ட் வந்து பேய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். உடனே வந்து நம்ம ஷிங்லாங்கும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இது யார் பொய் சொல்கிற கோஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாங்கியாங் வந்து ஃபோட்டோ எடுத்து காமிப்பான். நீ என்ன நினச்ச? நீ வந்து என்னோட அண்ணன் வென்சுவை கட்டி பிடிச்சது வந்து நீ ஈகாவை தான் கட்டி பிடிச்சவன்னு நான் தப்பாக நினச்சிருவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே வந்து ஷிங்லாங்கும் நான் தான் வந்துட்டு சொன்னேன்ல நம்ம 2 பேரும் நார்மல் லைஃப்க்கு போகலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம சாங்கியாங் நான் இப்போ நார்மல் லைஃப்பில் தானே இருக்கேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிங்லாங் வந்து கட்டி பிடிக்கிறான். இதோட வந்து இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.